இப்போ வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க வீடியோ கால் பண்றீங்க. லெட்ஸ் சே நீங்க வந்து சிஎஸ்கேவோட ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. டோனி வந்து 6 அடிக்க போறாரு. அந்த டைம்ல வந்து லோட் ஆச்சுன்னா எவ்வளவு காண்டா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து டைரக்டா வந்து ஒரு இஷ்யூ இல்லாம இந்த மாதிரி இத்தனை லெவல் ஆஃப் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாடல் என்டையர் இன்டர்நெட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இது 90% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியவே தெரியாது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் OSI மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, டெக்னிக்கலாக எனக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கும் புரியிற மாதிரி நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். With that being said, let's get into the video. முதல்ல OSIனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் சில டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட். முதல்ல நோட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா டிவைஸையும் நம்ம வந்து நோடுன்னு சொல்லுவோம். அது இன்டர்நெட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வைஃபை கூட கனெக்ட் ஆனாலும் அதை நம்ம ஒரு நோடுன்னு சொல்லலாம். இது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர், ஃபோனு, லேப்டாப், இல்லைனா வந்து ரவுட்டர், பிரிண்டர், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். இந்த நோடுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். ஒரு நோடு இன்னொரு நோடு கூட டைரக்டா கனெக்ட் ஆகலாம், இல்லைனா ஸ்விட்ச் ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகலாம். ஸ்விட்ச் ரவுட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ற வீட்டில் வந்து ஒய்ஃபை ரவுட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இன்டர்நெட்டை ஃபுல்லாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற டிவைசஸ் தான் ஸ்விட்ச் அண்ட் ரவுட்டர்ஸ். சரி, பேசிக்கா நோட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் லிங்க்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லிங்க்னா என்ன? நம்ம வந்து வெப்சைட்டை கிளிக் பண்ணுவோம், அதுதானே லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. லிங்க் அப்படின்னா இட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். இது 2 டைப்பாக இருக்கலாம். ஒன்று ஒயர்டாக இருக்கலாம், இல்லைனா ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம். ஒயர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஈத்தர்நெட் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒயர்லெஸ்க்கு வந்து நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணுவோம். இதை இந்த மாதிரி நம்ம 1-to-1ஆகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை மல்டி பாயிண்ட்டையும் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதை தான் வந்து 1-to-1 ஆர் 1-to-many கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு ரூல்ஸை வந்து அக்ரி பண்ணிட்டு அதை 2 பேருமே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இது 2 பேர் இல்லாமல் வேர்ல்டில் இருக்க முக்காவாசி பேர் இல்லை முக்காவாசி நெட்வொர்க்குமே வந்து ஒன்றா யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து UDP, அப்புறம் SMTP, FTP, HTTP, அதுக்கப்புறம் TCP, இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு 2 பேரும் என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்றதுக்கான ப்ரோட்டோகால்ஸ். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோபாலஜி. டோபாலஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க், இந்த நோடுலாம் சொன்னல, இதெல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை நம்ம யூஸ்வலாக வந்து டயக்ராமில் வரைஞ்சு காட்டுவோம். நான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட், பஸ்ஸு, ரிங்கு, ஸ்டாரு அண்ட் ட்ரீ, மெஷ், ஹைப்ரிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டோபாலஜி இருக்குது. இதன் மூலயமா டிவைசஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பேசிக்கான டெர்மினாலஜி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தது OSI. OSIனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடலில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. இந்த OSI மாடல் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இந்த மாடல் வரதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் எல்லாம் அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு சாஃப்ட்வேர் அண்ட் கம்யூனிகேஷனை எழுதிட்டு இருந்தாங்க. இந்த மாடல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரியான மாடல் கிரியேட் பண்ணாங்க. இதன் மூலமா ஒரு கம்பெனில இருக்க கம்ப்யூட்டர் இன்னொரு கம்பெனிக்கு வந்து மெசேஜ் அனுப்ப முடிஞ்சுது. சரி, OSI மாடல் எதுக்கு எப்ப டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1984ல ISO அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லிட்டு அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. நீங்க ஒரு கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்றீங்க, இது வந்து மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், IBM-ஆ இருக்கட்டும், அந்த டைம்ல பெரிய கம்பெனிஸ் கம்ப்யூட்டர் வந்து கிரியேட் பண்ற கம்பெனிஸ், நீங்க கிரியேட் பண்ற கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்பெனில இருக்க கம்ப்யூட்டருக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த ஒரு மாடலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிரியேட் பண்ணது தான் வந்து OSI மாடல். சரி, இந்த OSI மாடல்ல 7 லேயர் இருக்குன்னு சொன்னேன். அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் லேயர், அதுக்கப்புறம் டேட்டா லிங்க் லேயர், அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் லேயர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அப்புறம் வந்து செஷன் லேயர், அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் லேயர், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் லேயர். இந்த 7 லேயர்ல வந்து நம்ம மெசேஜஸை டிஃப்ரெண்டா வந்து பார்ஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்டா வந்து சென்ட் பண்ணுவோம். சரி, இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது மூலமா நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்ல உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க வீடியோ கால் பண்றீங்க. இப்போ நீங்க பேசுற அந்த வீடியோ டைரக்டா உங்க ஃப்ரெண்டுக்கு போகுதுல, அது எப்படி போகுது, எந்த வழி மூலமா போகுது அப்படின்றத நம்ம OSI மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க கால்ன்ற பட்டன் கிளிக் பண்றீங்களா, அது அப்ளிகேஷன் லேயர். பேசிக்கலி உங்க ஆப்ல என்னெல்லாம் நடக்குதோ அது அப்ளிகேஷன் லேயர், அது உங்க கண்ணுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் உங்க ஆப்ல உங்க கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடக்கும். அதாவது டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த டேட்டா ப்ரிப்பரேஷன்ல என்ன நடக்கும்னா என்கோடிங் நடக்கும், அதுக்கப்புறம் டீகோடிங் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஷன் நடக்கும், அதுக்கப்புறம் என்கிரிப்ஷன். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு பிரசன்டேஷன் லேயர்ல நடக்கும். இது உங்க டிவைஸ்ல தான் நடக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் செஷன் லேயர் வரும். செஷன் லேயர்ல என்ன நடக்கும்னா உங்க டிவைஸ்ல இருந்து உங்களோட போன் உங்க ஃப்ரெண்டோட டிவைஸ்க்கு ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுக்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல யூடிபி, டிசிபி இந்த மாதிரி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலான டேட்டா பேக்கெட்ஸை நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலமா நம்ம சென்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல பேக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஆனால் இது எங்கே போய் சேரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு நம்ம நெட்வொர்க் லேயர் யூஸ் பண்ணுவோம். இந்த நெட்வொர்க் லேயர்ல ஒரு டிவைஸை ஒரு நெட்வொர்க்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், அதுதான் ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ்க்கு நம்ம வந்து இந்த பேக்கெட்ஸை அனுப்பி வைப்போம். இது நெட்வொர்க் லேயர். இதுக்கு அடுத்தது உங்களோட ஐபி அட்ரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட டேட்டா எல்லாம் கரெக்டாக அந்த பிசிக்கல் டிவைஸ்ல போகணும். ஐபி அட்ரஸ் வந்து ஒரு வைஃபைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள ஒரு 4-5 டிவைஸ் நம்ம வச்சிருப்போம். நம்ம ஃபோன் இருக்கலாம், நம்ம லேப்டாப் இருக்கலாம், ஆனால் கரெக்டாக இந்த டிவைஸ்க்கு தான் போகணும்னு சொல்லிட்டு மேக் அட்ரஸ்ன்னு ஒன்று வச்சிருப்போம். அதுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போய் டேட்டாவை சேர்ப்போம். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா லிங்க் லேயர். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த டேட்டா வந்து டிராவல் ஆகி வந்துச்சுல, அது எப்படி வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் பெரிய பெரிய ஹோசஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இது மூலியமா தான் வந்து இன்டர்நெட்ல நீங்க அனுப்புற எல்லா மெசேஜும் வந்துகிட்டு இருக்கும். ஈவன் நான் இப்போ பேசுற வீடியோ கூட கடல் தாண்டி தான் உங்களுக்கு வந்து சேரும். இது வைஃபை மூலியமாவோ ஃபைபர் மூலியமாவோ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த லேயர் தான் வந்து நம்ம பிசிக்கல் லேயர்னு சொல்லுவோம். சரி, இந்த பிரசன்டேஷன் லேயர்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். லெட்ஸே நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட போன்ல இருக்க ரெசல்யூஷனுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீங்க என்னதான் ஒரு 8K கேமரா வச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 720p அந்த மாதிரி வந்து கம்மி ரெசல்யூஷன்ல தான் போகும். அதுக்கு உங்க டிவைஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ரஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோவை எந்த ஃபார்மேட்ல இருந்தா பெஸ்டா இருக்கும்ன்றதுக்காக வீடியோ கோடெக்லாம் வந்து மாத்துவாங்க. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேக் இருக்காது, பஃபர் இருக்காது. இதுக்கு அடுத்து வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து AES 256 இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்கிரிப்ஷன்னா என்ன தெரியல, இந்த என்கோடிங்னா என்னன்னு தெரியல அப்படின்னா ரொம்ப தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். சரி, இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் HTTPS வச்சு ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் எந்த ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டில் காட்டணும்னாலும் இல்லை அந்த டேட்டாவை நீங்கள் வெளியே சென்ட் பண்ணணும்னாலும் அதுக்கு டிஃபால்ட்டாக சில என்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும். நம்ம HTTPS யூஸ் பண்ணி எந்த ஒரு டேட்டாவை ப்ரௌசர்லேருந்து வெளியே அனுப்பணும் இல்லை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம SSL அண்ட் TLS லேயர்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ TLS அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, SSL என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூர் சாக்கெட் கனெக்ஷன். இதை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் வெப்சைட்லேருந்து எந்த ஒரு டேட்டா அனுப்பினாலும் பை டிஃபால்ட் ஒரு என்கிரிப்ஷன் நடந்து தான் வந்து உங்களோட டேட்டா வந்து வெளியே போகும். அது வேற ஒரு ப்ரௌசரில் திருப்பி வரும்போது அதே SSL சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு வந்து டீக்ரிப்ட் பண்ணி உங்களோட டேட்டா வந்து கிடைக்கும். இதன் மூலயமா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 லேயர் சொன்னேன்ல, இந்த 7 லேயர்ல உங்க ப்ரௌசர் விட்டு டேட்டா வெளியே போகும்போதே என்கிரிப்ட் ஆயிடுது பை டிஃபால்ட். அதனால நடுவில் யாராலையும் இந்த டேட்டாவை எடுத்து டீக்ரிப்ட் பண்ணி யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்துட்டு எப்பயுமே HTTPS இருக்கிற வெப்சைட் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. சரி, என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் வந்து இந்த இடத்துல நடக்குது, வேற எதுவுமே நடக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. இன்னும் சில விஷயங்கள் நடக்கும். இங்க டேட்டா ஃபார்மேட்டிங் நடக்கும், டேட்டா டிரான்ஸ்லேஷன் நடக்கும். இதில் வந்து என்கோடிங் த கேரக்டர்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABCD அப்படின்னு இருக்கிறதுலாம் வந்து ASCII கோடா மாறும். உங்களோட எமோஜிஸ் எல்லாம் வந்துட்டு யூனிகோடா மாறும். அண்ட் நீங்கள் அனுப்புகிற மீடியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து MPEG, JPEG இந்த மாதிரியான ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறும். சம்டைம்ஸ் உங்களோட ப்ரெசன்டேஷன் லேயரில் கம்ப்ரெஷனும் நடக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சைட் வந்து ஸ்பீடாக லோட் ஆகணுன்றதுக்காக. சரி, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்துக்கு வரும், செஷன் லேயர். செஷன் லேயர் வந்து ஒரு இடத்துல ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் வெப்சைட்ல நீங்க போறீங்க, அதுல வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து நீங்க இன்ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் அவுட் ஆயிடும். நீங்க திருப்பி வந்து பாக்குறப்ப லாக் அவுட் ஆயிட்டீங்க, உங்களோட செஷன் எக்ஸ்பயர்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். இதுவே நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு 1 hour 2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் நீங்க அதே இடத்துல இருந்து பிளே பண்ற மாதிரி வரும். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீம்லெஸ்ஸா நீங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக. ஒரே செஷன் லேயர் தான், ஆனா டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸ்க்கு டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம செஷன் ஐடி, அதுக்கப்புறம் செஷனுக்கான எக்ஸ்பைரி டைம், இதை வச்சு நம்மளால வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். சரி, இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் வச்சு நம்ம IPL பயங்கரமா பார்க்க முடியுது. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமும் நான் வந்து இதை இன்க்ளூட் பண்றேன்.
there are two protocol. நம்ம வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்படின்னு வந்துட்டோம்னா ரெண்டு மேஜரான ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். ஒன்று யூடிபி, இன்னொன்று வந்து டிசிபி. எப்பயுமே லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னாலே வந்து யூடிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யூடிபியில் டேட்டா லாஸ் இருக்கும், ஆனால் வந்துட்டு டேட்டா வந்து அடுத்த டேட்டா வந்துச்சுன்னா கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க, 1 செகண்ட் 2 செகண்ட் அவங்க பேசுறது லேக் ஆனாலும் திடீர்னு எல்லாம் ஒன்றா வந்து எல்லாமே கரெக்டாக வரும். கரெக்டாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லைவாக இருக்கிறப்ப டேட்டா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ரிலேபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக யூடிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து டிசிபி யூஸ் பண்ணாங்க. இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிசிபி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்துட்டு டேட்டா மிஸ் ஆகவே கூடாது. உங்களுக்கு வந்து லோட் ஆகுமே தவிர, ஆனால் கண்டிப்பாக வந்து டேட்டா அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து நிற்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு யூடிபி யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாருமே வந்துட்டு யூஸ்வலாக யூடிபி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எப்பயுமே வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னா. ஏன் இவங்க வந்து யூடிபி போகாமல் டிசிபி போனாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக மேட்ச் ஆடுறது உங்களுக்கு டிலேவாக தான் தெரியும். ஈவன் கமெண்ட்ரி கொடுக்குறவங்களுக்குமே வந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் டிலே தான் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிபி வந்து ஒரு பஃபர் டைம் வச்சு 3-way ஹேண்ட் ஷேக் பண்ணி உங்களோட டேட்டா எல்லாத்தையும் ரிலேபிளாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்து அந்த பேக்கெட்டை ரீஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமை 30 செகண்ட் டிலே மூலமா இவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பிளர் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு டேட்டா வந்து ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக வந்து சேரும். லெட்ஸ் சே நீங்கள் வந்து சிஎஸ்கேவோட ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, டோனி வந்து 6 அடிக்க போறாரு. அந்த டைம்ல வந்து லோட் ஆச்சுன்னா எவ்வளோ காண்டா இருக்கும். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுனால மோஸ்ட்லி லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து யூடிபி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு 90% ஆஃப் த டைம் வந்துட்டு டேட்டா எல்லாம் கரெக்டாக கிடைச்சிரும். ஆனால் ஒரு 10% ஆஃப் த டைம் வந்து நமக்கு டேட்டா கரெக்டாக கிடைக்காது. அந்த டைம்ல நமக்கு 1-2 செகண்ட் வந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக அந்த டைம்ல என்ன நடக்கும்ன்றது தெரியணுன்றதுக்காக யூடிபி யூஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்த சினாரியோ போவோம். லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஸ்கூலோட வைஃபையோ இல்லை காலேஜ் வைஃபையோ இல்லை நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல ஒரு வைஃபை யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சில வெப்சைட் மட்டும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா யூடியூபே வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா யூடியூப் ஒர்க் ஆகாது. இதுக்கு என்னென்னலாம் காரணம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல அப்ளிகேஷன் லேயர்ல இருந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்ளிகேஷன் லேயர்ல டேரெக்டாக நீங்கள் போட்ட URL தப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் HTTPSக்கு பதிலாக HTTPன்னு போட்டிருக்கலாம். இது ஒரு மிஸ்டேக். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஃபயர்வால் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. இதுல அதன் மூலமா ஒரு சில போர்ட்டை மட்டும் நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்போம். அங்க இருந்து மட்டும் நமக்கு வந்து டேட்டா எதுவுமே ரிசீவ் ஆகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் லேயர்ல டைரக்டா ஒரு சில IP அட்ரஸே வந்து பேன் பண்ணிடுவாங்க. இதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து டேட்டா லிங்க் லேயர்லையும் ஃபிசிக்கல் லேயர்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் வைஃபை கனெக்டடாக தான் இருக்கும், ஆனால் நோ இன்டர்நெட் அப்படின்னு காட்டும்ல, இதை வந்து சிக்னல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதனாலேயே வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வெப்சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டியும் நமக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்மளோட DNSல பிரச்சனைன்னு வரும். அந்த டைம்ல தான் நம்ம வந்து VPN ஆன் பண்ணா அப்படின்னா நமக்கு வந்து DNS லெவல்ல வந்து ரிசால்வ் ஆயிடும். இது எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா 7ல இருந்து 5 இந்த லேயருக்குள்ள வந்து நமக்கு நடக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து டைரக்டா வந்து ஒரு இஷ்யூ இல்லாம இந்த மாதிரி இத்தனை லெவல் ஆஃப் இஷ்யூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. கைஸ், OSI பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இல்லாமல் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து மேலே இங்கே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸோட மொத்த கோரையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. தட்ஸ் பின் இட். கீப் கோடிங். பை.